ஒரு கணம் தயங்கி நின்றுவிட்டு வேகமாக தோட்டத்தின் மறுகோடியில் இருந்த முல்லைக் கொடிகள் நிறைந்த இடத்தை நோக்கி நடந்த அவள் உள்ளம் படபடவென்று துடித்தது. காரணமற்றதொரு பயத்தினால் கால்கள் சற்று தள்ளாடின. முல்லைக் கொடிகளின் அருகில் வந்த கிரிஜா சற்றென்று நின்று விட்டாள். கொடிகளுக்கு அப்பால் இருந்து வீசிய சிகரெட் புகையின் மனம் அவளை மேலே செல்ல விடாமல் தடுத்துவிட்டது. யாரது என்று அதட்டியபடி ஈஸ்வரன் எழுந்து வந்தான். நான் தான் என்று பதிலளித்த கிரிஜாவிற்கு நாக்கு உலர்ந்து போயிற்று. என்ன வேணும்? ஏதோ அவசரமாய் வந்திருக்கிறார் போலிருக்கிறதே என்று வினவிய ஈஸ்வரன் தன் கையில் இருந்த சிகரெட் துண்டை கீழே எறிந்தான். நாளை இரவு விருந்தில் பாடுவதற்கு வேறு யாராவது பாடகையை ஏற்பாடு செய்து விட்டீர்களா என்று தெரிந்து கொள்ளத்தான் என்று தடுமாற்றத்துடன் சொன்னாள் கிரிஜா. இல்லை, அந்த யோசனையை நான் கைவிட்டு விட்டேன். ஏன் கேட்கிறாய் என்று வறட்சியான குரலில் கேட்ட ஈஸ்வரன் அவளுடைய முகத்தை உற்று பார்த்தான். முல்லை கொடிகளின் இலைகளின் இடையே ஊடுருவி பாய்ந்து கொண்டிருந்த நில ஒளியில் பளிங்கு கல்லால் செதுக்கிய அழகிய சிற்பம் ஒன்று வாய் திறந்து பேசுவது போல் அவனுக்கு பிரம்மை அளித்தது. அவளது மோகன இதழ், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாளை இரவு விருந்தில் நான் பாட சம்மதிக்கிறேன் என்று கூறிவிட்டு முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். முதலில் மிடுக்காக மறுத்துவிட்டு பின் தானே வழியே சென்று ஒப்புக்கொள்வதை குறித்து உள்ளூர் அவமானம் அடைந்த கிரிஜாவுக்கு ஈஸ்வரனின் முகத்தை பார்த்து பேசக்கூட தைரியம் வரவில்லை. இந்த சிறிய விஷயத்திற்காக நீ இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ள தேவையில்லையே என்றான் கனிவான குரலில் ஈஸ்வரன். உங்களுடைய பரந்த மனம் வருத்தத்திற்குரிய விஷயத்தை கூட வெகுவாக பாராட்டவில்லை என்றாலும் நான் காலையில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதை குறித்து மிகவும் வருந்துகிறேன். விருந்தாளிகளான எங்களிடம் நீங்களும் உங்கள் தாயாரும் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும் பொழுது என்று அவள் மேலே பேசாது அவனை நிமிர்ந்து பார்த்தாள். வேற்று மனிதனைக் கண்டு தானே குறைத்து கொள்ளும் பச்சிலம் குழந்தையின் கொஞ்சலும் குழைவும் நிறைந்திருந்த கிரிஜாவின் அழகிய விழிகள் ஈஸ்வரனின் உள்ளத்தை ஸ்தம்பிக்கச் செய்தன. ஒரே ஒரு கணம்தான் என்றாலும் ஈஸ்வரனின் இருதயம் அதை கூறும் முன் வெடித்துவிடும் போல் அடித்து கொண்டது. வார்த்தைகள் நெஞ்சை விட்டு வர தயங்கின. கிரிஜா என்று தாழ்ந்த குரலில் அழைத்த ஈஸ்வரன், நீ இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளியாக கருதி கொண்டிருக்கலாம். ஆனால் என் மனம் அப்படி நினைக்கவில்லை. ஏன் தெரியுமா என்று கேட்டு பெருமூச்செறிந்தான். சிலையைப் போல் தலையை குனிந்து கொண்டு நின்ற அவளை ஆர்வத்துடன் உற்று நோக்கிய ஈஸ்வரன், நீ கேட்காவிட்டாலும் நானே கூறிவிடுகிறேன். உன்னை என் உயிருக்கும் மேலாக காதலிக்கிறேன் என்றான் ஈஸ்வரன். சரசரவென்று யாரோ நடந்து செல்லும் காலடி ஓசை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு பார்த்தனர். ஓட்டமும் நடையுமாக சென்று கொண்டிருந்த உருவத்தை பார்த்து ஈஸ்வரன், யாரது, தேவகியா என்று அதட்டி கூப்பிட்டான். தேவகி நிற்கவில்லை. வேட்டை நாயை கண்டு பயந்து ஓடும் மானைப் போல் ஒரே ஓட்டமாக ஓடினாள் பங்களாவை நோக்கி. இரவு சாப்பாட்டிற்காக ரொட்டிக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்த சியாமலா ஒரேடியாக திகைத்து போய்விட்டாள். சமையல் அறைக்குள் ஓடி வந்த தேவகி விக்கி விக்கி அழுது கொண்டு மன்னி என்று அவள் கழுத்தை கட்டி கொண்டு விட்டாள். தன் இருதயமே சுக்குள் தூளாக வெடித்துவிடும் போல் தேவகி அழுவதைக் கண்டு திகைப்படைந்த சியாமலாவிற்கு சிறிது நேரம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மறுநாள் விருந்துக்கு சமைப்பதற்கு தேவையான சில பாத்திரங்களை இரவல் வாங்கி வர எதிர் வீட்டு காமு பாட்டியிடம் சென்று இருந்தார்கள் தேவகியும் சௌபாக்கியமும். தனியே திரும்பி வந்த தேவகி கண்களில் கண்ணீருடன் திரும்பி வந்ததை அவளால் யூகிக்க முடியவில்லை. போன இடத்தில் மனதிற்கு கஷ்டம் ஏற்படும் சம்பவம் ஏதும் நடந்துவிட்டதா என்று கவலை அடைந்த சியாமலா பக்கத்தில் இருந்த பாத்திரத்தில் கையை கழுவிக்கொண்டு புடவை தலைப்பில் கையை துடைத்து கொண்டாள். தன் மடி மீது படுத்துக்கொண்டு அழும் தேவகியின் முகத்தை நிமிர்த்தி, தேவகி, என்னம்மா, என்ன நடந்தது என்று வினவினாள் சியாமலா. ஒன்றுமில்லை மன்னி என்று விம்மலுக்கும் திணறலுக்கும் இடையே தேவகி பதிலளித்தாள். காமம் பாட்டி ஏதாவது சொன்னாளா? சௌபாக்கியம் ஏதாவது கூறினாளா? என்னத்துக்கு இப்படி அழுகிறாய், சொல்லுமா என்று பச்சாதாபத்துடன் வற்புறுத்தி கேட்டாள் சியாமலா. ஒன்றுமில்லை மன்னி என்று திக்கியபடி பதிலளித்த தேவகி எழுந்து நின்றாள்.
கண்களை துடைத்து கொண்டு அவள் மேலே பேச வாயை திறப்பதற்குள் சௌபாக்கியம் அங்கே வரும் காலடி ஓசை கேட்டது. அழுது கொண்டு அங்கே நின்றால் சௌபாக்கியத்தின் ஆவல் வீணாக தூண்டப்படும் என்று எண்ணி பயந்த தேவகி ஒரே துள்ளலில் அருகில் இருந்த ஜாமான் அறைக்குள் மறைந்து கொண்டாள். காமு பாட்டி எல்லா பாத்திரங்களையும் எடுத்து கொடுக்க எத்தனை நாழி பண்ணினால் தெரியுமா? இத்தனை பெரிய அண்டா குண்டாக்களை நான் என்ன விழுங்கியா விடுவேன்? ஜாக்கிரதையா எடுத்துட்டு போ, பத்திரம் பத்திரம்னு 100 வாட்டி சொல்லிவிட்டாள் என்று பெருமூச்சு விட்டாள் சௌபாக்கியம். சுமந்து வந்த பாத்திரங்களை கீழே தரையில் இறக்கி வைத்தாள். ஆமா, எங்கே தேவகி என்ற அவள் கேட்டுக்கொண்டே சுற்றுமுற்றும் கவனிப்பதை கண்ட சியாமலா, மாடிக்கு போயிருப்பா போல் இருக்கிறது, என்ன சங்கதி என்கிட்ட சொல்லுங்களேன் என்று கேட்டாள். விஷயம் பிரமாதமானதல்ல, உனக்கு தெரிஞ்ச சங்கதிதான். எப்போ உன் மாமியார் தன் பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைக்க உத்தேசித்திருக்கா என்று அதிகாரமான தோரணையில் கேட்டாள் சௌபாக்கியம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. மாமி என்னிடம் கேட்டால் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கிறது என்று பதிலளித்த சியாமலா ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள். சீக்கிரம் கல்யாணம் செய்யாவிட்டால் ரொம்ப விபரீதமாக போய்விடும், அதுக்காகத்தான் கேட்கிறேன். நீயே பாரேன் அங்கே என்று கேலியாகவும் விஷமமாகவும் கூறிய சௌபாக்கியம் முகவாய்க்கட்டையில் கையை வைத்துக்கொண்டு நின்றாள். தோட்டத்திலே பொழிந்து கொண்டிருந்த வெண்ணிலாவின் ஒளியில் சிமெண்ட் மேடை ஒன்றில் சாய்ந்த வாக்கில் கிரிஜா தங்க பதுமை போல் உட்கார்ந்திருந்தாள். அந்த காட்சி 1 வருஷத்துக்கு முன் அவள் பார்த்த சினிமா காட்சியை சியாமலாவிற்கு ஞாபகப்படுத்தியது. அதிக நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு மிக்க சங்கோஜமாகவே இருந்தது. ஜன்னலை விட்டு வெளியே திரும்பி விட்டாள். இன்னுமும் அழுது கொண்டிருக்கிறாய் தேவகி, அசட்டு பெண் என்று அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் சியாமலா. ஒன்றுமில்லை மன்னி என்று மென்று விழுங்கினாள் தேவகி. இப்படி கண்ணும் முகமும் சிவக்க அழுது கொண்டு ஒன்றுமில்லை என்றால் யார் நம்புவார்கள்? ஆமாம், ஈஸ்வரன் உன்னை எதுவும் சொல்லிவிட்டானா என்று கவலையுடன் வினவினாள் சியாமலா. அதெல்லாம் ஒன்றுமில்லை மன்னி, என் தலையெழுத்தை நினைத்து கொண்டேன், அழுகை வந்தது, அதனால் அழுதேன் என்று சாமர்த்தியமாக பதில் சொன்னாள் தேவகி. தினமும் இல்லாத தலையெழுத்து இன்று எங்கிருந்து வந்து விட்டது தேவகி? தேவகி, என்னிடம் கூட உண்மையை சொல்லக்கூடாதா? இந்த வீட்டில் எனக்கு நீ, உனக்கு என்னை தவிர இந்த வீட்டில் உற்ற துணை யார் இருக்கிறார்கள் என்று குழைவான குரலில் கேட்டாள் சியாமலா. சியாமலா கூறியது வாஸ்தவமே. தேவகியின் இருதயத்தில் கிளர்ந்து கொண்டிருந்த துக்கத்தை சொல்லி ஆறுதல் பெற அவளைத் தவிர அந்த பங்களாவிலே வேறு யாருமே இல்லை. ஆனால் தேவகிக்கு எப்படி சொல்வது என்று குழப்பமாக இருந்தது. சிறிது தயங்கினால் இருதயத்தை போட்டு கசக்குவது போல் இருந்த துக்கம் மீண்டும் அவள் கண்களை நீரினால் மறைத்தது. வாயை திறந்தும் சொல்லும் முன் அவள் உடல் அவமானத்தினால் குன்றியது. ஒன்றுமில்லை மன்னி, கிரிஜாவுடன் ஈஸ்வரன் பேசிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது என்று திணறினாள். உன்னை பற்றி அவளிடம் ஏதாவது சொன்னாரா ஈஸ்வரன் என்று விஷயம் புரியாத சியாமலா குழப்பத்துடன் கேட்டாள். என்று தலையை ஆட்டிய தேவகி கண்ணீரை துடைத்து கொண்டு, மன்னி, என் காதுகளாலேயே நான் கேட்டேன். ஈஸ்வரன் அவளிடம் கூறியதை கேட்டேன். அவர் அவளை உயிருக்கு மேலாக காதலிக்கிறாராம் என்று கூறிவிட்டு வெக்கமும் துக்கமும் தாங்காது சியாமலாவின் மடியில் தனது முகத்தை மறைத்து கொண்டாள். அவர்கள் என்னமோ பேசிக்கொள்ளட்டும், அதை பற்றி உனக்கென்ன என்று பதில் கூற வாயெடுத்த சியாமலாவின் வார்த்தைகள் தொண்டையிலேயே தேங்கி நின்று விட்டன. மின்னலை போன்று பளிச்சென்ற விஷயம் அப்பொழுதுதான் அவளுக்கு புலப்பட்டது. உடம்பை குலுக்கும் விம்மல்களுடன் நெஞ்சு பிளந்துவிடும் போல் தேம்பி எழும் அந்த சிறுமியை அன்புடன் தன் கரங்களால் அணைத்து கொண்டாள். சமாதானமாக எதுவும் சொல்ல சட்டென வார்த்தைகள் அவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. பச்சிலும் குழந்தையாக தன் கண்முன்னே உலவி வந்த தேவகியின் மனதை பயங்கரமாக காதல் புயல் வாட்டுவதை உணர்ந்து வியப்பும் பச்சாதாபமும் அடைந்த சியாமலா மௌனமாக தனது கரங்களால் அவளது கூந்தலை மெல்ல வருடி கொண்டிருந்தாள். தன் மனத்துயரம் ஆறு மட்டும் நன்றாக சிறிது நேரம் அழுதுவிட்டு பின்பு தானே ஓய்ந்த தேவகி எழுந்து உட்கார்ந்தாள். சியாமலாவின் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு அவமானமாக இருந்ததனால் குனிந்தபடியே கண்களை துடைத்து கொண்டாள். உனக்கு மட்டும் ஈஸ்வரன் மேல் அன்பு ஏற்பட்டு என்ன பிரயோஜனம் தேவகி?
அவருக்கும் உன்மேல அதே போல் அன்பு இல்லை என்பது நீ சொல்வதிலிருந்து தெரிகிறது. வீணாக அலட்டிக் கொள்வதில் பயன் என்ன என்று கேட்டாள் சியாமளா. என் மீது அவருக்கு எப்படி அன்பு ஏற்படும்? நான் கிரிஜாவை போன்ற அழகாக இருக்கிறேனா? படித்திருக்கிறேனா? பாடத் தெரியுமா? சாதுரியமாக பேசத்தான் தெரியுமா? அடுப்பாங்கரையிலே சதா உழன்று கொண்டிருக்கும் ஒரு மக்கு பெண். என்னை அவருக்கு எப்படி பிடிக்கும்? ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறது மன்னி என்று மடமடவென்று தனது உணர்ச்சிகளை வார்த்தைகளாக கொட்டிவிட வேண்டும் போல் தேவகிக்கு துக்கம் ஏற்பட்டது. ஆனால் அவள் மிகவும் சிரமத்துடன் தன் துயரத்தை அடக்கிக் கொண்டு, நான் சுத்த அசட்டு பெண் மன்னி, என்னவோ உளறிவிட்டேன் என்றாள் சிறிது நேரம் யோசனையில். ஆழ்ந்திருந்த சியாமளா ஏதோ நினைத்து கொண்டவள் போல், ஒன்று மட்டும் தெரிந்து கொள் தேவகி, பிடிக்காத புருஷனுக்கு வாழ்க்கைப்படுவதை விட பாழுங்கிணற்றில் போய் விழுந்து விடலாம். என் விஷயத்தை தான் எடுத்துக்கொள்ளேன். என்னை கல்யாணம் செய்து கொண்டதில் உன் பெரிய அம்மாஞ்சி கண்ட சுகம் என்ன? எனக்குத்தான் என்ன சுகம் என்று கேட்ட சியாமளாவின் குரல் கம்மியது. லேசாக கண்களில் துளிர்த்த நீரை சமாளித்து கொண்டு அவள் தேவகியை பார்த்து புன்முருள் அளித்தாள். அது சமயம் வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டதும் இருவரும் திடுக்கிட்டு எழுந்து நின்றனர். மாமி வந்துவிட்டார் போல் இருக்கிறதே, போய் ரொட்டி செய்ய நாழியாயிற்றே என்று பயத்துடன் கூறிய தேவகி அவசரமாக முகத்தை துடைத்து கொண்டாள். தேவகி, இப்படி பயந்து சாகும்படி விரட்டுகிற என் மாமியாரிடம் ஒரு நாட்டு பெண்ணாக வந்து சிக்கிக் கொள்ளவில்லையே என்று உனக்கு என்ன வருத்தம் வேண்டி கிடக்கிறது? இந்த பணம், இந்த பங்களா, இந்த வீட்டு அந்தஸ்து இவைகளைக் கண்டு மலைக்காதே. இந்த வீட்டில் துளி கூட மனிதர்களுக்கு சுகம் கிடையாது. இவைகளை அனுபவிக்கும் பாக்கியம் இல்லையே என்று வீணாக நீ சொட்டு கண்ணீர் கூட விட வேண்டாம். சரி, போகலாம் வா என்று கண்டிப்பாக கூறிய சியாமளா அறையை விட்டு வெளியே சென்றாள். தேவகி அவளை தொடர்ந்து சென்றாள். மறுநாள் இரவு விருந்து மிகவும் விமரிசையாக நடந்தேறியது. விருந்தினர்கள் ஒவ்வொருவராய் வெளியேறி மிதிலா விலாசும் நிசப்தமடைய இரவு நேரமாகிவிட்டது. விருந்திற்கு உபயோகித்த பாத்திரங்களை சுத்தப்படுத்தி எடுத்து வைத்துவிட்டு தனது வேலைகளை முடித்து கொள்வதற்குள் தேவகிக்கு உடலும் மனமும் தள்ளாடி போய்விட்டன. கடைசியாக சமையற்கட்டை பூட்டிக்கொண்டு மாடிக்கு தூங்குவதற்காக செல்ல திரும்பிய தேவகி தன் பெயரை சொல்லி ஈஸ்வரன் அழைப்பதை கேட்டு வியப்புடன் நின்றாள். முன்கட்டு வாயிற்படி அருகில் அவளது வருகையை எதிர்பார்த்து கொண்டு நின்ற ஈஸ்வரன், தேவகி, இப்படி வா, ஒரு விஷயம் என்று கடுமையான குரலில் அதட்டி அழைத்தான். என்ன பிசகு செய்து விட்டோம்? ஏன் அம்மாஞ்சி இப்படி கோபித்துக் கொள்கிறார் என்று மெல்ல நினைத்து கொண்டு அங்கு வந்தாள். வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிற அன்றைக்காவது நீ கொஞ்சம் நல்லதாக ட்ரெஸ் பண்ணி கொள்ளக்கூடாதா என்று அதட்டி கேட்டான் அவன். திக்பிரமையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்த தேவகி என்ன பதில் கூறுவதென்று விளங்காமல் விழித்தாள். விருந்துக்கு வந்த என் சிநேகிதர்களில் ஒருவன் என்ன சொன்னான் தெரியுமா? உங்கள் வீட்டு சமையல்கார பெண்ணா இவள்? ரொம்ப அழகாக இருக்கிறாளே என்றான். எனக்கு வந்த கோபத்தில் அவன் கன்னத்தில் 4 அறைகள் விட வேண்டும் போல் இருந்தது. மற்றவர்கள் உன்னை தவறாக நினைக்கும்படி ஏன் இப்படி இருக்க வேண்டும்? தானே தெரிந்து கொள்ள உனக்கு வயதாகவில்லையா என்று கடுமையாக அதட்டினான் ஈஸ்வரன். தேவகி எதுவும் கூறுவதற்குள், என்ன விவாதம், நான் வரலாமா என்று புன்னகையுடன் கிரிஜா உயிலாக அங்கே வந்து நின்றாள். ஒன்றுமில்லை என்று சட்டென பதிலளித்த ஈஸ்வரன் மலர்ந்த முகத்துடன் அவள் பக்கம் திரும்பி, இன்றிரவு உனது கச்சேரி மிகவும் பிரமாதம் கிரிஜா, அதுவும் கன்னட ராகத்தில் பாடிய அந்த பாட்டு ரொம்ப ஜோர் என்றான் புன்னகையுடன். என்னை பரிகசிக்காவிட்டால் உங்களுக்கு பொழுது போகாது இல்லையா என்று ஒய்யாரமாக புருவத்தை உயர்த்திய கிரிஜா மெல்ல தேவகியின் பக்கம் கண்களை சுழற்றி நோக்கினாள். ஆனால் தேவகி அங்கே நின்று கொண்டிருக்கவில்லை. ஓட்டமும் நடையுமாக தன் அறைக்குள் சென்று படுக்கை மீது தொப்பென விழுந்து துக்கம் தாங்காது விம்மி அழுதாள். சில தினங்கள் சென்றன. ஒரு நாள் காலை தோட்டத்திலே உலாவி விட்டு மிக்க குதூகலமாக பங்களாவை நோக்கி ஓடி வந்த கிரிஜா, ஒரு சங்கதி உங்களுக்கு தெரியுமா என்று உற்சாகத்துடன் வினவிய வண்ணம் ஹாலுக்குள் வந்து நின்றாள். முகத்தை மறைத்து கொண்டிருந்த பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு தன்னை நிமிர்ந்து பார்த்த ஆடவனைக் கண்டு
அவள் கால்கள் பயத்தால் நடுங்கின. பதில் கூறாமல் கலவரத்துடன் தன்னை விழித்து பார்க்கும் கிரிஜாவை ஏற இறங்க ஒரு தடவை உற்று நோக்கினான் கோபாலன். பிறகு மெல்லிய குரலில் கிரிஜா என்று அழைத்தான். சாட்டையடியினால் வெகுண்ட சர்க்கஸ் புலியைப் போல கோபத்துடன் உறுத்து பார்த்த கிரிஜா பதில் கூறுவதற்கு முன் ஹலோ கோபால் என்று ஆனந்தத்துடன் அழைத்து கொண்டு உள்ளே பிரவேசித்தான் ஈஸ்வரன். உற்சாகத்துடன் நண்பனை வரவேற்க உள்ளே நுழைந்த ஈஸ்வரன் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் நின்றான். கோபத்தினால் சிவந்து விளங்கிய கிரிஜாவின் முகமும் வருத்தம் ததும்பி நின்ற கோபாலனின் சோம்பிய வதனமும் முற்று பெறாத அந்தரங்கமானதொரு சம்பாஷணையின் விளைவாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றின. நான் என்று தடுமாறிய ஈஸ்வரன் கிரிஜாவை உற்று பார்த்தான். நீங்கள் வர நேரமாகுமா என்று கேட்டார் உங்கள் நண்பர். கூறினேன் என்று தானே சமாதானம் கூறிய கிரிஜா மோகனமானதொரு புன்னகையை ஈஸ்வரன் மீது வீசிவிட்டு, நமஸ்தே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, போய் வருகிறேன் என்று வினவிய கோபாலனை நோக்கி கை குவித்து விடைபெற்று கொண்டு உள்ளே சென்று விட்டாள். மந்திர சக்தியினால் தாக்குண்டவர்கள் போல் அவன் சென்ற சிறிது நேரம் வரை நண்பர்கள் இருவரும் குழப்பத்துடன் மௌனமாக இருந்தனர். பிறகு சிறிது நேரம் சம்பாஷித்துவிட்டு கோபாலன் விடைபெற்று கொண்டு சென்று விட்டான். கோபாலன் வந்திருக்கிறான் என்று வேலைக்காரன் மூலம் கேள்விப்பட்டு வேகமாக மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த அவன் அகஸ்மாஸ்தாக தோட்டத்தின் பக்கம் பார்த்தான். அப்பொழுது தான் தோட்டத்திலிருந்து கிரிஜா பங்களாவை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். ஏறக்குறைய அதே சமயம்தான் அவளும் ஹாலுக்கு வந்திருக்க வேண்டும். ஒரு சமயம் ஈஸ்வரன் அங்கே வருவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பாக வந்திருக்கலாம். அத்தனை குறுகிய காலத்திற்குள் அவர்களுக்குள் என்ன விதமான சம்பாஷணை நடந்திருக்கக்கூடும்? கோபாலன் முகத்தில் ஏன் இவ்வளவு துயரம்? கிரிஜாவின் அழகிய கண்களில் ஏன் இவ்வளவு கோபம்? அவளுக்கு சினம் ஏற்படும்படியான ஏதோ ஒன்றை கோபாலன் தவறுதலாக கூறிவிட்டான் போலும். அதனால்தான் இத்தனை வருத்தப்படுகிறாள். ஆனால் கோபாலன் அதிக பழக்கமில்லாதவர்களுடன் தாராளமாக எதுவும் பேச பழக்கமில்லாதவனாயிற்றே. அதுவும் பெண்கள் என்றால் மிகவும் சங்கோஜப்படும் ஆசாமி என்றெல்லாம் ஈஸ்வரன் மனம் பலவிதமாக அந்த சம்பவத்தை பற்றி எண்ணி சஞ்சலத்திற்குள் ஆழ்ந்தது. கிரிஜாவையும் கோபாலனையும் பற்றி பலவிதமாக கற்பனை செய்து தனது மனதை மிகவும் அல்லல்படுத்தி கொண்டிருந்தான். அன்று இரவு போஜனத்தின் பொழுது தர்மாம்பாள் மிகவும் குதூகலமாக காணப்பட்டாள். வரப்போகும் கல்யாணத்தை பற்றி எண்ணாததையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த அவளுக்கு ஈஸ்வரனையும் கிரிஜாவையும் சேர்ந்தாற்போல் பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி எல்லை மீறி போய்க் கொண்டிருந்தது. கோமதி அம்மாளும் அன்று மிகவும் ஆனந்தமாக காணப்பட்டாள். கடைசியாக கிரிஜா அளித்த பதிலை கேட்டுவிட்டு உள்ளம் பூரித்து போயிருந்த கோமதி அம்மாள் சில நாட்களாகவே மிகவும் மாறுதல் அடைந்திருந்தாள். வழக்கமாக அவள் முகத்தில் குடிகொண்டிருந்த சோகபாவம் மறைந்து பொலிவுடன் காணப்பட்டது. முன்பு போல் தர்மாம்பாளிடம் உதடு அசையும் அளவில் மெல்லிய குரலில் பேசுவதை அவள் கைவிட்டு விட்டாள். துணிவும் கம்பீரமும் நிறைந்த குரலில் உரத்து பேசிய தர்மாம்பாள் முன்னிலையிலேயே தைரியமாக வாய்விட்டு நகைக்கவும் பயப்படவில்லை. சற்று தாமதமாக அன்று இரவு போஜனத்திற்கு வந்த கிரிஜா தயங்கி கொண்டு நிற்பதை கண்ட தர்மாம்பாள், அப்படித்தான் அந்த இலையில் உட்காரேன் என்று ஈஸ்வரனுக்கு அருகில் இருந்த ஒரு இலையை சுட்டி காட்டினாள். சிறிது சங்கோஜத்துடன் தன் அருகில் உட்கார்ந்திருந்த கிரிஜாவை அன்பு நிறைந்த கண்களால் ஈஸ்வரன் பார்ப்பதை கவனித்த கோமதி அம்மாளின் உள்ளம் ஆனந்த சாகரத்தில் ஆழ்ந்தது. வெகு சீக்கிரத்தில் தம்பதிகளாக கல்யாண பந்தியில் அருகில் அமர்ந்து அவர்கள் இருவரும் போஜனம் செய்ய போகும் அற்புதமான அந்த காட்சியை நினைத்து அவளது தாய் உள்ளம் பெருமையினால் விம்மிக் கொண்டிருந்தது. தர்மாம்பாளும் ஈஸ்வரனும் தன் பெண்ணிடம் காட்டும் அபிமானத்தில் பூரித்து போன கோமதி சாப்பிடும் பொழுது இடையே இணைந்து பேச ஆரம்பித்து விட்டாள். ஏதோ வேடிக்கையாக பேசி எல்லோரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்த கோமதி, இந்த கதையை கேட்டால் நீங்கள் எல்லோரும் பயந்து போய்விடுவீர்கள். நாங்கள் பர்மாவில் இருந்தபோது என்றால் சிரித்துக்கொண்டே. ஈஸ்வரன் திடுக்கிட்டு நிமிர்ந்து கோமதி அம்மாளை பார்த்தான். நீங்கள் பர்மாவில் இருந்தீர்களா? அது எப்பொழுது என்று வினவிய அவனது இருதயம் வாய் வழியே வெளியே துள்ளி குதித்து விடும் போல வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்ன அப்படி கேட்கிறாய்? நாங்கள் முழுக்க முழுக்க பர்மாவை சேர்ந்தவர்களாயிற்றே. இது உனக்கு தெரியாதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் கோமதி. உனக்கு நான் அப்பவே சொல்லவில்லை ஈஸ்வரா? பர்மாவிலே இவர்கள் எல்லாம் ரொம்ப வருஷம் இருந்தவர்கள், சண்டை குழப்பத்தினால் பம்பாய்க்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னேனே என்று தர்மாம்பாள் இடைமறித்து கூறினாள். ஆமாம், இப்பொழுது ஞாபகம் வருகிறது என்று கொஞ்சம் தடுமாற்றத்துடன் பதிலளித்த ஈஸ்வரன் நெற்றியின் மீது குப்பென்று வியர்த்த வியர்வை துளிகளை
இடது கரத்தினால் துடைத்துக்கொண்டு கிரிஜா பக்கம் திரும்பி பார்த்தான். அவளது முகம் பயத்தினால் வெளிரடைந்து போனதைப் போன்று அவனுக்கு பிரமை ஏற்பட்டது. கிரிஜா பர்மாவிலிருந்து வந்தவள், கோபாலனும் பர்மாவிலிருந்து வந்தவன். ஒரு சமயம் என தனக்குள் எண்ணிய மாத்திரத்தில் ஈஸ்வரனின் இருதயம் படீரென்று சுக்கள் சுக்களாக வெடித்து விடுவதைப் போன்று பொறாமையும் ஆத்திரமும் தாங்காது வேகமாக துடித்தது. தனது உள்ளத்து உணர்ச்சி போராட்டங்களை வெளிக்காட்ட விரும்பாத அவன் பற்களை கடித்துக்கொண்டு போஜனத்தை சீக்கிரமாக முடித்துக்கொண்டு எழுந்து சென்று விட்டான். மாடி ஹாலுக்குள் சென்று உட்கார்ந்த ஈஸ்வரன் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. கிரிஜா, கோபால் இவர்களிடையே நடந்த சம்பாஷணையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் இருந்தது. அது என்னவாக இருக்கும்? ஏன் மனதை வாட்டிக்கொள்ள வேண்டும்? நேரே கிரிஜாவையே கேட்டுவிடுவது என்று மனதிற்குள் முடிவில் தீர்மானித்த ஈஸ்வரன் அவள் வருகையை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். வழக்கம் போல மெல்ல நடந்து ஒய்யாரமாக அங்கே வந்து ஒரு சோபாவின் மீது சாய்ந்து கொண்டாள் கிரிஜா. அதுவரை ஒன்றுமே நடக்காததை போன்று அவள் முகபாவம் மிக்க சாந்தமாக இருந்தது. அன்று கிரிஜாதான் முதலில் சம்பாஷணையை துவக்கினாள். அன்றைய பத்திரிகையில் வெளிவந்திருந்த சிறிய சம்பவத்தை அவள் வெகுவாக விவரித்துக் கொண்டிருந்தாள். மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்த ஈஸ்வரனின் கண்கள் அவள் முகபாவத்தை கவனமாக ஆராய்ந்து கொண்டிருந்தன. பரிவும் பாசமும் நிறைந்த குரலில் தேனை போன்று இனிமையான வார்த்தைகளை கொட்டி கொண்டிருந்த கிரிஜா உண்மையில் தன்மேல் மிக்க அன்பு கொண்டிருக்கத்தான் வேண்டும். இல்லையெனில் அகன்ற அந்த இரு விழிகளிலும் குழைவும் கொஞ்சலும் மாறி மாறி தோன்றுவது சாத்தியமாகுமா? சொல்லாமலே தன் கண்களால் அன்பை வருஷித்த கிரிஜா அவனுக்கு துரோகம் செய்ய முற்படுவாளா? பலவிதமாக எண்ணி குழம்பிய ஈஸ்வரனுக்கு இதை வெளிப்படையாக கேட்டுவிட வேண்டுமென்று வார்த்தைகள் வாயில் துடித்தன. இன்று காலை உன்னிடம் கோபாலன் என்ன கூறினான்? உனக்கு அவனை முன்பே தெரியுமா என்று கேட்க வேண்டுமென்று நினைத்து மனதில் ஆத்திரப்பட்டான். ஆனால் துணிவுடன் கேட்க மனம் என்னவோ இடம் கொடுக்கவில்லை. விஷயம் இவன் நினைக்கும் அளவில் பிரமாதமானதாக இல்லாது சாதாரணமானதாக இருந்தால் வீணாக தன்மேல் ஈஸ்வரன் சந்தேகம் அடைந்து விட்டான் என எண்ணி கிரிஜா உள்ளம் பதித்து போய் விடுவாள் அல்லவா? அன்பு நிறைந்த அவளுடைய மென்மையான உள்ளத்தை புண்படுத்தியதுதான் மிச்சமாகும் என்று தனக்குள்ளே எண்ணிய ஈஸ்வரன் தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டான். அன்றிரவு வெகு நேரம் வரை ஈஸ்வரனுக்கு தூக்கமே வரவில்லை. எத்தனைதான் தன்னையே சமாதானம் செய்து கொண்டாலும் மனதிலே ஏற்பட்ட இந்த சஞ்சலம் முற்றிலும் நீங்கவே இல்லை. 2 நாட்கள் சென்றன. ஈஸ்வரனின் மனத்தை வாட்டிக்கொண்டிருந்த அந்த சந்தேகம் முற்றிலும் அகலவில்லை. வேலை ஒன்றிலும் ஈடுபட முடியாது தன்னை மிகவும் வதைக்கும் அந்த சந்தேகத்தை ஒரு வழியாக எப்படியாவது தீர்த்து கொள்வது என்று முடிவுக்கு வந்தான் அவன். கிரிஜாவிடம் துணிவாக நேரே கேட்பது கௌரவமான முறையல்ல. பல நாட்கள் பழகிய நண்பனை பற்றி தவறாக எண்ணி சந்தேகப்படுவதும் சரியல்ல. இந்த சிறு விஷயத்தை தானாக ஆராய்ந்து அறிந்து கொள்வதுதான் வழி. அதை செய்ய வேண்டுமானால் கிரிஜாவும் கோபாலனும் மறுபடியும் சந்திக்க வேண்டும். அவர்களிடையே தோன்றும் முகபாவத்தையும் அவர்கள் நெருங்கி சம்பாஷிக்கும் விதத்தையும் கவனித்து ஈஸ்வரன் ஊகித்தறிய வேண்டும். அதுதான் தகுந்த வழி. யோசித்து தனக்குள்ளே ஒரு வழி தேடி முடித்த ஈஸ்வரன் அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்யலானான். தேவி குளத்திற்கு 40 மைல்கள் தூரத்தில் இருந்த திருமலையான் குன்றிற்கு ஒரு நாள் எல்லோரும் வேடிக்கையாக புறப்பட்டு சென்று வர வேண்டும் என்று மகன் கூறியதும் தர்மாம்பாள் இசையவில்லை. திருமலையான் குன்றில் என்ன விசேஷம் இருக்கிறது பார்ப்பதற்கு? விசேஷ தினங்கள் என்றாலும் கொஞ்சம் கூட்டமும் கோலாகலமும் இருக்கும். இப்பொழுது போனால் சுவாரஸ்யப்படாது என்றாள் தர்மாம்பாள். ஈஸ்வரன் தாயாருக்கு விட்டு கொடுக்கவில்லை. திருமலையான் குன்றில் இருக்கும் கோவிலிலிருந்து சில அபூர்வ சிற்பங்களை போட்டோ எடுத்து என் நண்பன் ஒருவனுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப் போகிறேன். நீ வந்தால் வா, வராவிட்டால் போ, நாங்களாவது போய்விட்டு வருகிறோம் என்றான் கோபத்துடன். மகனின் மனஸ்தாபத்தை அதிகம் சம்பாதித்துக் கொள்ள விரும்பாத தர்மாம்பாள் திருமலையான் குன்றிற்கு சுவாமி தரிசனம் செய்ய புறப்பட ஒத்துக்கொண்டாள். குன்றிற்கு செல்ல புறப்பட்டிருந்த தங்களுடைய வீட்டு கோஷ்டியுடன் கோபாலனும் வந்து சேர்ந்து கொண்டிருந்ததை கண்ட தர்மாம்பலுக்கு தூக்கி வாரி போட்டது. ஈஸ்வரன் தன் நண்பனையும் அழைத்து கொண்டு வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லையாதலால் தனது மைந்தன் அருகில் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்ட கோபாலனை கண்டதும் ஆக்ரோஷத்தால் வெளியே சொல்ல முடியாமல் துடித்தாள். தர்மாம்பாள் தன்னையும் அன்று குன்றிற்கு அழைத்து செல்வாள் என தேவகி எதிர்பார்க்கவே இல்லை. விடியற்காலை வேளையில் பங்களா வாயிலில் இருந்து புறப்பட நின்று கொண்டிருந்த காரை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற தேவகியை கண்டு தர்மாம்பாள்
சரி, நீயும் வந்து ஏறிக்கொள். ஏன் அங்கேயே நின்று முழித்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்டி உத்தரவிட்டாள். நைவேத்தியத்திற்காக வைத்திருந்த பழம் புஷ்பங்கள் நிறைந்த கூடையை மடியாக மலைக்கு தூக்கி கொண்டு வருவதற்கு ஒரு ஆள் வேண்டுமல்லவா? தேவகி வந்து தொலையட்டும் என்று தர்மாம்பாள் அவளை கூட்டிச் செல்ல இசைந்தாள். குன்றின் அடிவாரத்தை அவர்கள் அடைந்த சமயம் நன்றாக விடிந்துவிட்டது. இளஞ்சூரியனின் பொற்கதிர்களால் மூழ்கி நின்ற குன்றம் பார்ப்பதற்கு மிக்க ரம்யமாக தோன்றியது. மேலே ஏறிச் செல்ல வேண்டிய படிகளை சமீபித்த தர்மாம்பாள் தனக்கு முன்னே கம்பீரமாக எழுந்து நின்ற குன்றை மிகவும் அலட்சியமாக பார்த்தாள். போக வர 1 மைல் கூட இருக்காது. சிறிய குன்றம்தான் இது. 15 நிமிடத்தில் ஏறிவிடலாம். மேலே மலை மேல் பார்க்க ஒன்றும் அற்புதமான காட்சிகள் கிடையாது. சொன்னால் இந்த பிள்ளை கேட்கவே இல்லை என்று ரகசியமாக கோமதியிடம் குறைபட்டு கொண்டாள். முதலாக மாமி மற்றவர்களுடன் வெளியே சுற்றி பார்க்க புறப்பட்டு வந்திருந்த தேவகிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மாமி தன் கையில் தூக்கி கொடுத்த சிறிய புஷ்பக்குடையை தூக்கி கொண்டு மானை போல் துள்ளி குதித்து கொண்டு படிகள் மீது லாவகமாக ஏறி எல்லோருக்கும் முன்னால் உச்சியை நோக்கி போய்க் கொண்டிருந்தாள். தோளில் தொங்கும் கேமராவுடன் உல்லாசமாக நடைபோட்டு சென்று கொண்டிருந்த ஈஸ்வரன் அடிக்கொரு தடவை படிகள் மீது நின்று சுற்றுப்புற காட்சிகளை ரசித்துவிட்டு பிறகு மேலே சென்று கொண்டிருந்தான். இதென்ன அதிசயம்! திருப்பதி மலைக்கு நான் 3 தடவைகள் ஏறி போயிருக்கிறேன். அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது எந்த மூளைக்கு என்று பெருமையாக கூறிக்கொண்டு ஏறிய தர்மாம்பாளுக்கு 10 படிகள் தாண்டியதுமே மூச்சு வாங்க ஆரம்பித்தது. 20வது படியில் அவள் தலை சுழன்றது. 30வது படி வரும்பொழுது கால்கள் மேலே செல்ல மறுத்தன. நெஞ்சு படபடப்பு அதிகரித்தது. மூச்சு நின்றுவிடும் போல் மிகவும் துரிதப்பட ஆரம்பித்தது. முகம் வியர்க்க மூச்சு வாங்க கீழே விழுந்து விடுபவள் போல் தள்ளாடிக்கொண்டு படிகள் மீது உட்கார்ந்து விட்ட தர்மாம்பாளை கண்ட கோமதிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. இந்த படிகள் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால காலை கடுக்கிறது. கார்த்தால பிடித்து நீங்கள் ஒன்றுமே சாப்பிடவில்லை, அதனால்தான் இத்தனை கஷ்டம் என்று சமாதானம் கூறிக்கொண்டு சிரிப்பை அடக்கி கொண்டு சொன்னாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இன்னைக்கு கார்த்தால பிடிச்சி எனக்கு ஒரே மயக்கம், அதனால்தான் இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று பதில் அளித்துவிட்டு தர்மாம்பாள் பலம் எல்லாவற்றையும் ஒருங்கே வரவழைத்து கொண்டு மேலே நடந்தாள். அடுத்த சில படிகளைத்தான் அவளால் கடக்க முடிந்தது. அதற்கு மேல் ஒரு அடி கூட அவளால் எடுத்து வைக்க முடியவில்லை. சொன்னால் இந்த பிள்ளை கேட்டால் தானே. எனக்கு இன்னைக்கு புறப்படவே மனசில்லை, வந்தால்தான் ஆச்சுன்னு ஒரே பிடிவாதம் செய்தான் என்று கோபத்துடன் உரிமைய தர்மாம்பாள் களைப்பு தாங்காது பெருமூச்சு விட்டு கொண்டு படி மீது தொப்பென்று உட்கார்ந்து விட்டாள். உட்காராதீர்கள், கால் கனத்துவிடும். மலையப்பா ஜெகதீசா என்று சுவாமியை நினைத்து கொண்டு மேலே போய்கொண்டே இருங்கள் என்று கூறிய கோமதி ஓடி களைத்த நாயைப் போல பெருமூச்செறிந்தாள். நீங்கள் எல்லோரும் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் அடிவாரத்திலேயே இல்லாமற் போனது பிசகு என்று அவளுக்கு தோன்றியது. அந்த சமயம் குன்றின் உச்சியை நிமிர்ந்து பார்த்த தர்மாம்பாளுக்கு ஒரே மலைப்பாக இருந்தது. கண்ணு கேட்டிய தூரம் வரை படிகள் என ஒரே படிகள் மயமாக இருந்தன. இத்தனை படிகளையும் ஏறுவது எப்படி சாத்தியமாகும்? யோசித்து அதைரியம் அடைந்த தர்மாம்பாளால் மேலே நடக்க முடியவில்லை. மேலே போகலாமே என்று கோமதி வற்புறுத்தவே சகிக்க முடியாமல் தர்மாம்பாள் படிகள் மீது தவழ்ந்து செல்ல ஆரம்பித்தாள். கோமதியோ ஒவ்வொரு படி மீதும் உட்கார்ந்து நிதானமாக ஆசுவாசப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருந்தாள். ஒருவாறாக குன்றின் உச்சியை அடைந்துவிட்ட ஈஸ்வரன் தன்னை சுற்றிலும் திரும்பி பார்த்தான். அவனுக்கு முன்னே வந்திருந்த தேவகி புஷ்பக்கூடையை ஒரு பாறை மீது வைத்துவிட்டு மர நிழலில் உட்கார்ந்திருந்தாள். சிறிது நேரம் காத்து கொண்டு நின்ற ஈஸ்வரன் சலிப்புடன், எங்கே அவர்கள் ஒருவரையும் காணோம் என்று கேட்டான் தேவகியிடம். பின்னால் வருகிறார்கள் போலிருக்கிறது என்றாள் தேவகி. பொறுமையை இழந்த ஈஸ்வரன் உச்சி படி மீது வந்து நின்று கொண்டு கீழே நோக்கினான். படிகள் ஓரத்தில் சற்று தொலைவில் இருந்த சிறு மண்டபம் ஒன்றில் கிரிஜா உட்கார்ந்திருந்தாள். அவள் வரவிற்காக காத்திருப்பவன் போல் அருகில் இருந்த ஒரு படி மீது உட்கார்ந்திருந்த கோபாலன் அவளிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த காட்சியை கண்ட ஈஸ்வரனின் உள்ளம் அகங்காரத்தால் கொந்தளித்தது. நெற்றி ஓரத்து இரத்த குழாய்கள் வெடித்து திருத்தி விடுபவை போல் புடைத்தன. பற்களை ஆத்திரத்துடன் கடித்து கொண்டான். கிரிஜா ஏன் உட்கார்ந்து விட்டாள்? உன்னுடன் வரவில்லையா என்று தேவகியிடம் வினவிய ஈஸ்வரனின் முகம் இரத்தமென சிவந்தது. என்னுடன் வரவில்லை, அவள் பின்னால் தான் தங்கி வந்தாள் என்று கூறிய தேவகியும்
முன்னால் சிறிது வந்து கீழே எட்டி பார்த்தாள். ஈஸ்வரனிடம் ஏற்பட்ட பதட்டத்திற்கு காரணம் அவளுக்கு கூட தெல்லென விளங்கிவிட்டது. கோபாலனும் கிரிஜாவும் தங்களைச் சுற்றிலும் இருப்பவர்களை பற்றி நினைக்காதவர்கள் போல் சம்பாஷித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை தேவகி பார்த்தாள். தேவகியும் ஈஸ்வரனும் குன்றின் உச்சியை அடைந்த அரை மணி நேரத்துக்கு மேலாகியும் மற்றவர்கள் ஒருவரும் அங்கே வந்து சேர்ந்த பாடில்லை. அம்மாவை கூட இன்னும் காணவில்லை. இவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு புறப்பட்டேன். என் புத்தியை சொல்ல வேண்டும் என எரிச்சலுடன் கூறிய ஈஸ்வரன் மர நிழலில் கிடந்த கற்பாறை ஒன்றின் மீது சென்று உட்கார்ந்தான். தோளின் மீது தொங்கிக் கொண்டிருந்த கேமராவை கையில் எடுத்து ஆராய்பவன் போல் அவன் பாவனை செய்து கொண்டிருந்தாலும் அவனது மனம் ஆத்திரத்தினால் துடிதுடித்துக் கொண்டிருந்தது என்பதை ஊகித்து கொண்டாள் தேவகி. சுற்றுப்புற இயற்கை காட்சிகளையும் கையில் இருந்த கேமராவையும் மாறி மாறி பார்ப்பவன் போல் தென்பட்ட ஈஸ்வரன் உண்மையில் அடிக்கொரு தடவை குன்றின் படிகளின் பக்கம் தனது கண்களை சுழற்றி அவர்கள் வரும் வழியையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். நேரம் செல்ல செல்ல ஈஸ்வரனின் முகபாவம் கடுமையாக மாறிக்கொண்டு வருவதை கவனித்த தேவகிக்கு அங்கே அவனுடன் தனியாக குன்றின் மீது நின்று கொண்டிருக்க சிறிது அச்சமாகத்தான் இருந்தது. நான் போய் பார்த்துவிட்டு வரட்டுமா என்று கேட்டாள் தேவகி மெல்லிய குரலில். குனிந்த தலையுடன் கேமராவை ஆராய்ந்து கொண்டிருந்த ஈஸ்வரன் சடக்கென்று நிமிர்ந்து பார்த்தான். என்ன பார்த்துவிட்டு வரப்போகிறாய் என்று அதட்டிய அவனது முகத்தில் தாண்டவமாடிய சினத்தைக் கண்டு தேவகியின் உள்ளம் நடுங்கியது. அவர்கள் ஏன் இன்னும் வரவில்லை என்பதை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று முணுமுணுத்தாள் அவள். எவர்களை போய் நீ பார்த்துவிட்டு வரப்போகிறாய்? அவர்களுக்கு தானே வர தெரியும். பச்சை குழந்தைகள் அல்ல. பேசாமல் உன் வேலையை பார் என்று கடிந்து கொண்ட ஈஸ்வரன் கேமராவை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றான். தனது கேள்வி அவனது கோபத்தை இன்னும் அதிகமாக்கிவிட்டது என்பதை அறிந்து கொண்ட தேவகி சாமர்த்தியமாக சற்றென்று, அம்மாவும் கோமதி மாமியும் ஏன் இன்னும் வரவில்லை என்று நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். புறப்படும் பொழுது அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருந்ததாம் என்றாள். சரி சரி, போய்விட்டு வாயேன், அதற்கு என்னிடம் சொல்வானேன் என்று அதட்டலாக வினவிய ஈஸ்வரன் வெறுப்புடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். பூஜைக்காக கொண்ட புஷ்ப கொடியை தனியே வைத்துவிட்டு சென்றால் காகம் ஏதாவது கொத்திவிடும். கொஞ்சம் பார்த்து கொண்டீர்களானால் நான் போய் அம்மாவை அழைத்து கொண்டு வருகிறேன் என்றாள். இந்த வேலை ஒன்று எனக்கு வைத்து விட்டாயா? சரி, அவர்களை சமீபத்தில் காணவில்லை என்றால் தேடிக்கொண்டு அடிவாரம் வரை நீ போக வேண்டாம், சீக்கிரம் திரும்பி வந்துவிடு என்று கூறிய ஈஸ்வரன் சலிப்புடன் மறுபடியும் கற்பாறை மீது வந்து உட்கார்ந்து கொண்டான். ஈஸ்வரனின் சினத்திற்கும் அவனது கடுமையான மொழிகளுக்கும் காரணம் என்ன என்பதை அவளால் ஊகிக்க முடியாது போகவில்லை. உயிருக்குயிராக தான் நேசிக்கும் கிரிஜாவிடம் தன் நண்பன் கோபாலன் சகஜமாக வார்த்தையாடிக்கொண்டு மண்டபத்தில் உட்கார்ந்திருப்பதை காண பொறுக்காது ஆத்திரத்தினால்தான் துடித்தான். ஈஸ்வரன் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அத்தனை பேதையல்ல தேவகி. கிரிஜா மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தால் அவன் உள்ளம் அத்தனை ஆத்திரத்தில் துடிக்கும் என்று எண்ணிக்கொண்டே படியில் மீது இறங்கிச் சென்ற தேவகியின் கண்களில் லேசாக நீர் நிறைந்து பார்வையை மறைத்தது. ஈஸ்வரனின் எல்லையற்ற அன்பிற்கு பாத்திரமாயிருந்த கிரிஜாவின் அதிர்ஷ்டத்தையும் தனது துர்பாக்கியத்தையும் எண்ணி பெருமூச்செறிந்த அவள் கனவிலிருந்து விழித்து கொண்டவள் போல் படிகள் மீது திடுக்கட்டு நின்று விட்டாள். தூக்கத்தில் நடப்பவள் போல் யோசனை செய்த வண்ணம் படிகளை கடந்து வேகமாக வந்து கொண்டிருந்த தேவகி சற்று தொலைவில் தெரிந்த அந்த மண்டபத்தின் வெகு அருகில் வந்து விட்டிருந்தாள். அவளது வருகையை அறியாது கோபாலன் கிரிஜாவிடம் கூறிக்கொண்டிருந்த அந்த வார்த்தைகள் தான் அப்படி திடுக்கிடச் செய்தன. உன் மீது நான் கொண்டிருக்கும் அன்பு எத்தகையது என்று நீ அறிந்திருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருந்திருக்காது கிரிஜா என்றான் துயரம் நிரம்பிய குரலில் கோபாலன். தரை மீது விரல்களால் கோடுகள் கிழித்து கொண்டிருந்த கிரிஜா தலையை குனிந்து கொண்டிருந்தாள். அவளும் தேவகியை கவனிக்கவில்லை. தேவகிக்கு அது சமயம் என்ன செய்வதென்றே தோன்றவில்லை. கோபாலனின் மொழிகளும் கிரிஜாவின் மௌனமும் அவளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கின. தான் அங்கே நின்று கொண்டு அந்த சம்பாஷணையை ஒட்டு கேட்டதாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்களோ என்று அச்சமடைந்த தேவகி மின்னலைப் போல் திரும்பி படிகள் மீது வேகமாக ஏறி குன்றின் உச்சியை ஒரே மூச்சில் சென்றடைந்தாள். ஏக காலத்தில் தாக்கிய திகிலையும் திகைப்பையும் தாங்காது அவளது நெஞ்சு படீர் படீர் என்று அடித்து கொண்டது. தூரத்தில் தெரிந்த கோவிலின் ஒரு பாகத்தை போட்டோ எடுத்துக்கொண்டு நின்ற ஈஸ்வரன் அவளை கண்டதும், அம்மா வந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டான். அம்மா வெகு தொலைவில் வந்து கொண்டிருக்கிறார். அவரை தேடிக்கொண்டு போனால் நாழியாகிவிடும் என்று பாதியிலேயே திரும்பிவிட்டேன் என்றாள் தேவகி பதிலுக்கு.
எத்தனை கட்டுப்படுத்தியும் ஈஸ்வரனுக்கு அந்த ஆவலை தடுக்க முடியவில்லை. கிரிஜாவாவது சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறாளா, அல்லது அப்படியே வழியில் தூங்கி போய்விட்டாளா? வினவுகிறவன் போல் கேட்டான். குரலிலும் முகத்திலும் தென்பட்ட பரபரப்பை கண்ட தேவகிக்கு அவன் மீது பச்சாதாபமும் கிரிஜா மீது கோபமும் தான் ஏற்பட்டன. உயிருக்குயிராக நேசிக்கும் ஈஸ்வரனை இங்கே தவிக்க விட்டுவிட்டு அங்கே வேறு ஒரு புருஷனின் காதல் மொழிகளை கேட்டுக்கொண்டு உடம்பு கூசாது உட்கார்ந்து கொண்டிருந்த கிரிஜாவின் நடத்தையை குறித்து உள்ளூர அருவருப்படைந்த தேவகி, கிரிஜா அந்த மண்டபத்திலே தான் இன்னமும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் ஈஸ்வரனின் முகத்தை பாராது. இவர்கள் எல்லோரும் இத்தனை நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரிந்திருந்தால் நான் இவர்களை எல்லாம் கூட்டி வந்திருக்கவே மாட்டேன் என்று வெறுப்புடன் கூறிய ஈஸ்வரன், கோபாலனாவது வருகிறானா அல்லது அவனும் கால் வலி தாங்காது உட்கார்ந்து விட்டானா என்று வினவினான். அந்த கேள்வியில் தொனித்த ஏளனத்தின் பொருள் தேவகிக்கு புலப்படாது போகவில்லை. அவரும் அங்கேதான் உட்கார்ந்திருக்கிறார் என்று சுருக்கமாக கூறிய அவள் பூஜை கொடையை நோக்கி பறந்து வந்த இரு காகங்களை விரட்டச் செல்பவள் போல் முன்னால் ஓடினாள். ஈஸ்வரனின் முக மாறுதலை பார்த்து கொண்டு நிற்க அவளுக்கு மனமில்லை. சிறிது நேரம் யோசனை செய்து பார்த்த ஈஸ்வரன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டவன் போல் தேவகியின் பக்கம் திரும்பி, அப்படியானால் நாம் இங்கே காத்து கொண்டு நிற்பதில் பயனில்லை. முதலில் நாமாவது கோவிலுக்கு செல்வோம். நான் அங்கே உள்ள சிற்பங்களை போட்டோ எடுத்து முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் வருவதற்குள் அந்த ஒரு வேலையாவது ஆகட்டும் என்றான். சரி என்ற பாவனையில் தேவகி தலையை அசைத்துவிட்டு புஷ்ப குடையை தூக்கி கொண்டு முன்னே ஏறினாள். வேகமாக பின்னால் நடந்து வந்த ஈஸ்வரன், தேவகி, அந்த கூடையை இப்படி கொடு. நீ அடிவாரத்திலிருந்து அதை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய். நான் கொஞ்ச நேரம் தூக்கி கொண்டு வருகிறேன் என்றான். இல்லை, நானே எடுத்து கொண்டு வருகிறேன். என்னை எடுத்து கொண்டு வரும்படி மாமி சொல்லியிருக்கிறார் என தேவகி மறுத்தாள். நான் தூக்கி கொண்டு வந்தால் பூஜை ஜமான்களின் பவித்திரம் குறைந்து விடுமாக்கும். அதற்குள் அப்படிப்பட்ட வஸ்து என்ன இருக்கிறது என்று பரிகாசமாக கேட்ட ஈஸ்வரன் தன்னை மறந்து முருவளித்தான். முதலாக அன்று அவன் முகத்திலே பிரகாசமானதொரு புன்னகையை கண்ட தேவகியின் உள்ளம் மகிழ்ச்சியில் மூழ்கியது. ஒரு வழியாக உயிரை கையில் பிடித்து கொண்டு உச்சியை அடைந்த தர்மாம்பாள் தள்ளாடி கொண்டு செத்தோம் பிழைத்தோம் என்று கோவிலை அடைந்தாள். தனது வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு மற்றவர்கள் காத்திருப்பார்கள் என எண்ணிக்கொண்டு விரைந்த அவள் அங்கே இருந்த காட்சியை கண்ணுற்ற பொழுது கோபாவேசம் அடைந்தாள். தேவகிக்கு அத்தனை துணிச்சல் ஏற்படக்கூடும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் கொஞ்சமும் வெட்கமின்றி தேவகி ஒரு சிலைக்கு பக்கத்தில் அழகாக நின்று கொண்டிருந்தாள். அவளையும் அந்த சிலையையும் சேர்த்து போட்டோ எடுக்க ஈஸ்வரன் முயன்று கொண்டிருப்பதை மற்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். தேவகி, நாழியாகவில்லை பூஜைக்கு என்று அதட்டிய தர்மாம்பாளின் குரலை கேட்ட தேவகியின் சப்த நாடியும் பயத்தால் ஒடுங்கிவிட்டது. இதோ வந்துவிட்டேன் மாமி என்று பதில் கொடுத்துவிட்டு ஈஸ்வரன் போட்டோ எடுத்து முடிப்பதற்குள் பாதியிலேயே புஷ்பக்கூடையை தூக்கி கொண்டு தர்மாம்பாளிடம் பின்னால் ஓடினாள். இங்கே வந்து கதிராட கற்றுக்கொள்கிறாயா என்ன? உன் முகரக்கட்டைக்கு போட்டோ என்ன வேண்டி கிடக்கிறது? ஏதோ நம்மையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாளே என்று மரியாதை இல்லாமல் வெக்கம் கெட்டு போட்டோவுக்கு நின்றாளாம். ஈஸ்வரனுக்குத்தான் வர வர புத்தி மழுங்கி போச்சுன்னா உனக்குமா சூனியமாகிவிட்டது? அந்த பெண் கிரிஜா உன்னை பத்தி என்ன நினைச்சுப்பாள்? கோமதி தான் என்ன நினைக்க மாட்டாள்? ஈஸ்வரன் கிட்ட சகஜமாக பேசிட்டு நிற்காதே, அது தப்புன்னு அப்படின்னு 100 தடவை சொல்லியிருக்கிறேனோ இல்லையா என்று பல்லை கடித்த தர்மாம்பாள் அவளை உறுத்து பார்த்தாள்.